வணக்கம். தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ். தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் சேனலை பார்ப்பதற்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தற்போது வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நீடித்து வருகின்றது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்த 24 மணி நேரத்திற்குள் இலங்கை மற்றும் தமிழக கடற்கரை நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் காரணமாக மழை தொடங்கும் தேதி டிசம்பர் 10ஆம் தேதி சென்னை முதல் நாகை முதல் கன்னியாகுமரி ஆகிய பகுதிகளில் கடலோர பகுதிகளில் மழை தொடங்கும். டிசம்பர் 11, 12, 13 ஆகிய தேதிகளில் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி ஆகிய பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும், ஒரு சில இடங்களில் டிசம்பர் 12 மற்றும் 13ஆம் தேதி அதிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கின்றது. உள் மாவட்டங்களை பொறுத்தவரை டிசம்பர் 12, 13 ஆகிய தேதிகளில் பரவலாக மழை பெய்யும், ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யும். தமிழக மேற்கு தொடர்ச்சி ஒட்டியுள்ள மாவட்டங்களில் டிசம்பர் 14 மற்றும் 14ஆம் தேதி நல்ல மழை பெய்ய வாய்ப்பு இருக்கின்றது. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒரு செயற்கைக்கோள் படம். இந்த படத்தை பார்த்தா தெரியும். அந்த லோ ப்ரெஷர், அதாவது அந்த தாழ்வு நிலை, அந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது பாருங்கள் எந்த இடத்துல இருக்குன்னு. அந்த சுழற்சி எங்கே இருக்குது தெரியுதா உங்களுக்கு? அதாவது நம்ம மன்னார் வளைகுடாவில் அது அந்த பிளேசஸில் பாருங்கள், அந்த ரவுண்டாக இருக்கா, அங்கே அந்த காற்று சுழலுது. அதாவது மன்னார் வளைகுடா இந்த பகுதியில் காற்று இருக்குது. அப்போ இந்த இடம் ஃபுல்லாக ஏன் ரெயின் கொடுத்துருக்காங்க அப்படிங்கன்னா, இந்த இடம் ஃபுல்லாகவே அதிகமான மழை கொடுத்துருக்காங்க, கலரில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. காரணம், இந்த இடத்துல இருக்கும்போது இந்த கடல் காற்று என்னாகும், ஈரம் இந்த காற்று இது இப்படி உள்ளே இப்படி கிளாக் வைஸில் ஆன்டி கிளாக் வைஸில் பண்ணும். இந்த இடத்துல இருந்தாலே பொதுவாக இந்த பகுதி முழுவதும் மழை பெய்யும். கொஞ்சம் டவுனாக இந்த இடத்துல இருந்தாலே இந்த பகுதி முழுவதும் நல்ல மழை பெய்யும். ஸோ இது என்ன ஃபர்தராக அப்படி கீழே டவுனே கன்னியாகுமரி வழியாக போகும். அப்போ போகும்போது இந்த 11ஆம் தேதி 12ஆம் தேதி பார்க்கும்போது இந்த இடம் ஃபுல்லாக நல்ல மழை இருக்கும். 12 to 14ஆம் தேதி பார்த்தீங்கன்னா இந்த டவுன் ஆகும்போது இந்த இடம் ஃபுல்லாக நல்ல மழை இருக்கும். அதுக்கப்புறம் கேரளா பகுதி போகும்போது தெற்கு கேரளா பகுதி நல்ல மழை இருக்கும். அதாவது தெற்கு கேரளா சைடு பார்த்தீங்கன்னா அது அப்படியே பாருங்கள், அது கொஞ்சம் பாருங்களேன், அப்படியே டவுன் ஆகி அதுக்கப்புறம் பாருங்கள் அப்படியே உள் பகுதியாக போய் அப்புறம் தெற்கு கேரளா பகுதியில் நல்ல மழை கொடுக்குது பார்த்தீங்களா. ஸோ இதனோட அமைப்பு இந்த 11ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி வரைக்கும் தொடர் மழை கூட இருக்குது. டிசம்பர் 12, 13 கூட தொடர் மழைக்கான வாய்ப்பு இருக்குது கடலோர பகுதியில். உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கடலோர பகுதியில் மழை பெஞ்சால் அந்த பகுதி என்ன உள் பகுதிக்கு தான் நோக்கி தான் நகரும். ஸோ கடலோர பகுதியில் எந்தளவுக்கு இன்டென்ஸாக பெய்யுதோ அதை பொறுத்து உள் மாவட்டங்களில் மழை இருக்கும். ஆனால் உள் மாவட்டங்களை சொல்ல போனால் கனமழைக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. கடலோர மாவட்டங்கள் தான் ஒரு சில இடங்களில் கனமழை மிக கனமழை, ஓரொரு இடங்களில் அதிக கனமழை பெய்யும். ஏதாச்சும் ஒரு பகுதியில் அதிக கனமழை பெய்யும், ஃபுல்லாக பெய்யாது. ஆனால் மிக கனமழைங்கிறது ஒரு 10 இடத்துல கண்டிப்பாக பதிவாகும் கடலோர மாவட்டங்களில். டிசம்பர் 12ஆம் தேதியிலேருந்து இந்த 11ஆம் தேதி 14ஆம் தேதி இடப்பட்ட அந்த பகுதியில். இதுதான் முதல் நிகழ்வு. இந்த நிகழ்வு பாருங்கள், நம்ம நகர்ந்து எங்காவது அரபிக்கடல் போயிடும். அப்போ 2ஆம் நிகழ்வு பாருங்கள், மறுபடியும் ஒரு நிகழ்வு வருது தெரியுது உங்களுக்கு. அந்த நிகழ்வுங்கிறது இப்போ இருக்க சூழ்நிலையில் வட தமிழகம் டெல்டா மற்றும் தென்கடலோரம் தான் இப்போ இருக்க சூழ்நிலை அதை ஒட்டி தான் கிராஸ் ஆகும். ஆனால் அதை பற்றி இப்போ சொல்லக்கூடாது. இந்த நிகழ்வு போய் அரபிக்கடல் போனாலும் அந்த நிகழ்வோட பாதை துல்லியமாக தெரியும். ஏன்னா இந்த நிகழ்வை ஃபாலோ பண்ணி தான் அந்த நிகழ்வு வருது, அடுத்த ஒரு தாழ்வு நிலை வருது. அது இன்டென்ஸ் ஆகாமல் இல்லையா அப்படிங்கிறது அந்த 15ஆம் தேதி அதோட தாக்கம் 15, 16, 17, 18 இந்த ரேஞ்சில் தான் அது இருக்கும். இது 11 to 14 வரைக்கும் இருக்கும். டிசம்பர் 11ஆம் தேதி 14ஆம் தேதி வரைக்கும் இது இருக்கும். அதுக்கப்புறம் அது டிசம்பர் 15, 16 18 வரைக்கும் அடுத்த நிகழ்வு இருக்கும். ஸோ இந்த நிகழ்வை பேஸ் பண்ணி தான் அந்த நிகழ்வு வரும். அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போ மழைக்கான வாய்ப்பு நான் சொல்லிட்டேன். மீனவர்கள் பொறுத்த வரைக்கும் டிசம்பர் 11ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் அரபிக்கடல், வங்கக்கடல், தென்மேற்கு வங்கக்கடல், தென்கிழக்கு வங்கக்கடல், தென் தமிழக வங்கக்கடல் மற்றும் வடக்கு வங்கக்கடல், வட தமிழக கடலோர பகுதிகளுக்கு மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கடல் காற்றானது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆழ்ந்த தாழ்வு பகுதியாக இருந்தாலும் கடல் அலையெழுச்சி இருக்கும். ஸோ 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்திலையும் சில சமயங்களில் 70 கிலோமீட்டர் வேகத்திலையும் ஆழ்கடலில் வீசும். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா இந்த அலையெழுச்சி இருக்கும்போது திடீர்னு பார்த்தா கடல் கொஞ்சம் கொந்தளிப்பாக இருக்கும். அந்த சமயத்தில் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். நன்றி, வணக்கம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மாலை மற்றொரு வானிலை விரிவாக சந்திப்போம்.